இணையவாசிகள் பலரும் விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா ஆகியோரின் திருமண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த புகைப்படங்களில் இருவரின் சிகை அலங்காரமும் நகை அலங்காரமும் சிவன் பார்வதி போல அமைந்துள்ளதாக பலர் பாராட்டுகின்றனர். இந்த ஜோடி கடந்த 26ஆம் தேதி உதய்பூர் நகரில் மிகுந்த விமரிசையாக திருமணம் செய்து கொண்டது. அவர்கள் அணிந்திருந்த உடைகள் மற்றும் நகைகள் தற்போது இணையத்தில் அதிகமாக பேசப்படும் விஷயமாக மாறியுள்ளது. குறிப்பாக ராஷ்மிகாவை விடவும் விஜய் தேவரகொண்டா அதிக நகைகள் அணிந்து ஒரு ராஜாவை போல தோற்றமளித்ததாக பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். விஜய் தேவரகொண்டா காதுகளில் தோடு, கைமணிக்கட்டில் ஆபரணம், கழுத்தில் 2 நெக்லஸ், கைகளில் 2 மோதிரங்கள், கால்களில் சிலம்பு போன்ற அலங்காரங்கள் என உடல் முழுவதும் பல நகைகளை அணிந்திருந்தார். ராஷ்மிகா மந்தனா மொத்தமாக 11 வகையான நகைகளை அணிந்திருந்ததாக கூறப்படுது. அதில் சோக்கர், ஜிமிக்கி, தலைமுடி அலங்கார நகைகள், நெத்திச்சூடி, மூக்குத்தி, வளையல்கள், ஒட்டியானம், காசு மாலை உள்ளிட்ட பல நகைகள் இருந்தன. அவற்றில் பெரும்பாலும் மணிகள் பொருத்தப்பட்டிருந்தன. மேலும் லட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட வடிவங்களும் அதிகமாக காணப்பட்டன. தென்னிந்திய கட்டிடக்கலை சிற்பங்களை முன்மாதிரியாக கொண்டு இந்த நகைகள் வடிவமைக்கப்பட்டதாக நகை வடிவமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமீப காலங்களில் பல நடிகைகள் தங்கள் திருமணங்களில் எளிமையான நகைகளையே தேர்வு செய்து வரும் நிலையில் விஜய் ராஷ்மிகா ஜோடி பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் அதிக நகைகளுடன் பளிச்சென்ற சிவப்பு நிறத்தை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்டமாக திருமண விழாவை கொண்டாடியுள்ளனர். இந்த நகைகளை உருவாக்கிய அபிஷேக் அகர்வால் மற்றும் கௌஷிக் குமார் ஆகியோர் பிரபல ஊடகத்துடன் பகிர்ந்த தகவலின்படி இந்த நகைகள் தயாராக கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல் எடுத்ததாக தெரிவித்துள்ளனர். விஜய் தேவரகொண்டாவுக்கான நகைகளில் யானை மற்றும் புலி வடிவங்கள் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. மேலும் பல பூ வடிவங்களும் சேர்க்கப்பட்டு அவரை முழுமையாக ராஜாவை போல காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவை வடிவமைக்கப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். அதற்கேற்ப விஜய் தேவரகொண்டா முறுக்கிய மீசையுடன் தோன்றியதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஆண்கள் அணியும் நகைகள் ஒரு நெக்லஸ் மற்றும் மோதிரம் அளவிலேயே இருக்கும். ஆனால் விஜய் தேவரகொண்டாவின் அணிகலன்கள் ராஜாவின் கம்பீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருந்ததாகவும் ராஷ்மிகாவின் நகைகள் ஒரு உயிருள்ள பெண் தெய்வத்தை சுற்றிய ஒளி போல தோன்றும் விதமாக வடிவமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இதனால் நெட்டிசன்கள் பலர் இவர்களின் புகைப்படங்களை பகிர்ந்து சிவன் பார்வதி போன்ற தோற்றம் என பாராட்டி வருகின்றனர். இவர்கள் இருவரும் அணிந்திருந்த நகைகளின் மொத்த எடை சுமார் 3 கிலோ வரை இருக்கலாம் என்று கூறப்படுது. தற்போதைய மதிப்பில் அது சுமார் 7.5 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் மதிப்பிடப்படுகிறது. இதில் ராஷ்மிகாவின் நகைகள் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பும் விஜய் தேவரகொண்டாவின் நகைகள் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பும் இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.